ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காவது வந்துட்டு சீக்கிரமாக சமையல் முடிச்சிட்டோம், கொஞ்சம் வந்துட்டு டைம் இருக்குது, நேரமே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்றப்போ ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணோன்னா எப்பயுமே வந்துட்டு க்ளீன் கிச்சனாகவே இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக முருங்கைக்காய் சாம்பாரும் ரசம் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்துட்டு ராகி மாவில் பக்கோடா போட்டோம். ஸோ அந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் மீதி இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணதே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்காட்டி பொரியலுக்கு பதிலாக அதையே செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருந்த முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இப்போ வந்து நான் ராகி பக்கோடாவும் போட்டு பொரியலும் செஞ்சேன்னா ஏதாவது ஒன்று வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒன்று செய்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் வச்சிட்டோன்னா நமக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், அதே மாதிரி பொருளும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு மார்னிங்கும் மத்தியானமும் வந்துட்டு சாப்பாடு தான், நைட்டு மட்டும்தான் டிஃபன். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சிட்டேன். அதாவது 7 o'clock மேலே தான் வந்துட்டு நான் ரெகுலராகவே சமையல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு எல்லாமே முடிஞ்சுது. ஸோ டைம் இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வில் இருக்கிற அந்த ஸ்டாண்டு பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா தூசியும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு எல்லா தூசியும் மட்டும் தள்ளி விட்டுட்டேன். தண்ணி இருக்கிற இடம் வந்துட்டு நான் டச் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். தண்ணி, ரசம், குழம்பு எல்லாம் சிந்திருக்கும்ல, அந்த இடத்த வந்துட்டு அப்படியே விட்டுட்டு எங்கெல்லாம் தூசி இருக்கோ அதை மட்டும் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தூசியும் வந்துட்டு கீழே தள்ளி விட்டால் வீடை பெருக்கும் போது வந்துட்டு ஒன்றாவே பெருக்கிக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மாற்றிட்டு வேறு வேறு பவுலில் மாற்றிட்டு அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இங்கே வந்து டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டா கவுண்டர் டாப் வந்துட்டு க்ளீன் ஆயிரும். நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு எழுத்தினோன்னா க்ளீன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அந்தந்த இடத்துல மாற்றி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா, அதாவது ஜஸ்ட்டு தூசி மட்டும் தட்டி விட்டாலே வந்துட்டு பார்க்க சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைனிங் டேபிளில் இருக்கிற தூசியை வந்து தட்டி விட்டாச்சு. டேபிள் மேலே இருக்கிற ஃப்ரூட்ஸு, உப்பு, நெய், ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு டேபிளும் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராகவே செஞ்சுருவோம். ஆனால் கவுண்டர் டாப், அடுப்பு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் குக்கருக்குள்ளே ரைஸ் வைக்கும்போது, அதாவது அந்த பாத்திரம் வைக்கும்போது அடியில் வைக்கிற தட்டை வச்சு தான் இந்த ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அத்தை செஞ்சாங்க, கையிலேயே செஞ்சாங்க. அதாவது கொடி மாதிரி படர்ற ஒரு செடியோடது, அதை வந்துட்டு இந்த மாதிரி கையிலேயே பின்னினாங்க. எதுக்காகன்னா மண் சட்டி வைக்கும்போது வந்துட்டு எது மேலே வச்சாலுமே ஆடிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சாங்க. இது மேலே வச்சா அது அப்படியே கரெக்டாக செட் ஆகிருந்துச்சு. அப்புறம் இந்த டேபிள் மேலே போடுற பிளேஸ் மேட் வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது, அந்த ஷாப்பிங் ஹாலில் காட்டுறேன். அதில் வந்துட்டு ஒன்று இந்த ஸ்நாக்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லி இங்கே கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு ஒரு ஓரத்தில் வந்துட்டு கீழே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அது பக்கத்தில் ஒரு சேர் போட்டு இந்த மேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து டீ, காஃபியெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற தூசி எல்லாமே வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி தொடாமல் நல்லா வர துணியில் வந்துட்டு மேலே இருக்கிற தூசியை மட்டும் கீழே தட்டி விட்டுட்ருக்கேன். இந்த கிளாத்லேயே வந்துட்டு தண்ணி, எண்ணெய் எல்லாம் இருக்கிற பக்கம் தொடச்சிட்டோன்னா அந்த தூசெல்லாம் தட்டி விடும்போது வந்துட்டு கவுண்டர் டாப்லேயே அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் துணிலையும் ஒட்டிக்கும், நம்ம வேறு பக்கம் துடைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வர துணியில் வந்துட்டு தூசியை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு கிளாத் எடுத்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த ஈர துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா அழுத்தி தொடச்சோன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஈர துணி வந்துட்டு திருப்பி நம்ம நல்லா அலசிட்டு துடைக்கணும். ஒரு பக்கம் துடைச்சிட்டு வந்துட்டு திரும்ப அதையே வந்துட்டு வேறு பக்கம் துடைச்சோன்னா ஃபஸ்ட்டு துடைச்ச இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு சிங்கில் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா ஈரம் பண்ணி நனைய வச்சுட்டு திருப்பி வந்துட்டு அந்த துணியை அலசி நல்லா தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி துடைச்சோன்னா பளிச்சுன்னு ஆயிரும். வந்துட்டு அவசரமாக மேலே மட்டும் துடைக்காமல் சைடில், ஓரத்தில், பின்னாடி, முன்னாடி எல்லா பக்கம் துடைச்சிட்டு அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, அப்புறம் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா துணியை அலசி துடைச்சோன்னா தான் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும்.
இப்போது கவுண்டர் டாப், ஸ்டவ்வு, அந்த மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாமே துடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு சிந்தி இருக்கிற இந்த ரசம், குழம்பு, எண்ணெய்லாம் இருக்கும்ல, தண்ணி, அது எல்லாத்தையும் வந்துட்டு லாஸ்ட்டாக துடைச்சிட்டோன்னா வந்துட்டு கையோட துணியும் அலசி போட்டுடலாம். மற்ற இடத்துல வந்துட்டு அந்த பிசுக்கு பிடிக்காமல் இருக்கும். துடைக்கிற துணி எல்லாமே வந்துட்டு ஷஷ்வினோட பனியன் கிளாத் இருக்கும்ல, பனியன், அப்புறம் பேண்ட்டு, ட்ராயர், அந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பழசாகிறது, தையல் விட்டு போனது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி துடைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம தனியாக வாங்கிட்டு இருந்தோம்னா காசு வேஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த கிளாத்தில் வந்துட்டு வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் துடைச்சிட்டு அப்படியே ரொம்ப பிசுபிசுப்பாயிருச்சுன்னா வந்துட்டு நம்ம தூக்கி வீசிடலாம். அதே மாதிரி கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் அதெல்லாம் வந்துட்டு மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி துடைச்சா போதும். ஒரு பேஸ்கெட்டாக தள்ளி தள்ளி வச்சுட்டு அப்படியே துடைச்சிட்டு வந்துடலாம். அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் இருக்கிற பேஸ்கெட் வச்சுருக்கிறதால எறும்பு சாக் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் எறும்பு எறியுது. நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு துடைக்கும் போது வந்துட்டு இது ஒன்று துடைச்சிட்டு அடுத்ததுக்கு போகும்போது காஞ்சிரும். ஸோ அப்படியே நம்ம துடைச்சி முடிச்ச உடனே அந்தந்த இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த உடஞ்ச பக்கெட் தான் போட்டிருக்கேன். இது வந்து மக்கும் குப்பை. இது வந்துட்டு ஸ்நாக்ஸோட பேக்கெட்டில் வரும்ல, மக்காத குப்பை, அந்த கவரில் வந்துட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். சாப்பாட்டு கரண்டி வந்துட்டு ஹாட் பாக்ஸில் அப்படியே போட்டு மூடி வைக்க முடியாது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதில் போட்டு வச்சிடுறது. அப்பப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு திரும்பி இதுக்குள்ளேயே போட்டுட்டோன்னா சாப்பாடு காயாமல் இருக்கும். சாப்பாட்டு கரண்டியை வந்துட்டு சாப்பாடுலாம் ஒட்டாமல் நீட்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கீழே தரையை கூட்டுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற மேட் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போட்டு நல்லா உதறி விட்டு மேலே போட்டுவிட்டு ஒரு பொருளாக நகர்த்தி வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த மூளை முடுக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பை இருக்கும். கிச்சனில் வந்துட்டு ஃபேன் போட்டிருந்தோன்னா ஃபேனோட காற்றுக்கு, அப்படி ஃபேன் இல்லைன்னா கூட நார்மலாக வீசுகிற காற்றுக்கே வந்துட்டு தூசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூளை முடுக்கிலெல்லாம் போய் அப்படியே அடைஞ்சிரும். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு வீடு பெருக்கும்போது நல்லா மூளையில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிடணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டோன்னா கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு பொருளாக நகர்த்தி வச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக கவுண்டர் டாப்க்கு கீழே எல்லாம் நீட்டாக கூட்டிகிட்டு வந்துடணும் குப்பையெல்லாம். அந்த பக்கெட்டில் வந்து காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த சுண்டைக்காயும் பச்சை மிளகாயும் இருக்குது. கீழே வந்துட்டு லைட்டாக 1 இன்ச் அளவுக்கு திட்டு மாதிரி கட்டி விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி டெய்லி கூட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட்டினா போதும். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு திட்டு மாதிரி இல்லை, பேஸ் மட்டத்திலே இருக்கிறதுனால நான் ரெகுலராகவே வந்துட்டு இந்த மாதிரி நகர்த்தி வச்சு தான் கூட்டுவேன். அப்புறம் கிரைண்டர் சந்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போய் தூசி படிஞ்சிருக்கும். கிரைண்டர், ஃப்ரிட்ஜு சந்து, ஃப்ரிட்ஜு கடியில் எல்லாமே வந்துட்டு நல்லா தூசி போய் படிகிற இடம் அதுதான். நான் வந்து கிச்சனில் வந்துட்டு இன்னும் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலை. ஹோம் சென்டர்லேருந்து வாங்கின பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் மீஷோலேருந்து வாங்கினதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு டிப் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப தேஞ்சு போன பழைய சீமாராக இருக்கணும். நாங்கள் வந்து சீமாருன்னு தான் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டே கம்மியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஹைட் அதிகமாக இருக்கிற புது சீமாரெலாம் யூஸ் பண்ணோன்னா இப்படி ஃப்ரிட்ஜு கடையிலெல்லாம் விடும்போது அது அப்படியே மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே உடஞ்சி விழுந்துடும். அப்புறம் இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டு கூட்ட முடியாது. அதுவே வந்துட்டு அந்த பழைய சீமாராக இருந்துச்சுன்னா, அதுவும் இல்லாமல் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணியெல்லாம் கொட்டி கிடக்கும். புது சீமாரை யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஈரமாகி நம்ம வேறு ரூம்லாம் கூட்டும்போது அங்கேயே வந்து நாஸ்தி ஆயிரும். ஸோ கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி பழைய சீமாரு தனியாக வச்சுக்கணும். கிச்சனுக்கு ஒன்று தனியாக, மற்ற ரூம்க்கெல்லாம் வந்துட்டு ஒன்று தனியாக வச்சுக்கலாம். இதுக்காக வந்து தனித்தனியாக 2 வாங்க தேவையில்லை. நம்ம புதுசு வாங்கும்போது வந்து புதுசு வந்து பெட்ரூம், ஹால் எல்லாம் கூட்டுறதுக்கு வச்சுட்டு பழசு இருக்கும்ல அதை வந்து நம்ம கிச்சன் பெருக்கிறதுக்கு வந்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசாக வாங்குறதே வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். கூட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா வசதியாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, ரொம்ப குனிஞ்சு கூட்ட தேவையில்லை அப்படின்றதுக்காக நானே அப்படி தான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா புது சீமாரில் இருக்கிறது வந்துட்டு அப்படியே
கட்டை கட்டையே வந்து உடஞ்சி விழுந்துரும். நான் இது காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு அந்த சீமார்லேருந்து உடஞ்சி விழுந்தது தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒன்று பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் கிச்சன் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இப்போ நான் அந்த கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு இருந்த துணியை வந்துட்டு நல்லா அலசிட்டு இங்கே ஜன்னல்லையே போட்டுட்டேன். ஏன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிறதால வந்துட்டு நல்லா வெயில் வரும், இங்கேயே காஞ்சிரும். அந்த துணி வந்து அடிக்கடி துடைக்கிறதுக்கு தேவைப்படும். நான் வந்து ஷஷ்வின் எதையாவது கொட்டிடுவான், அடிக்கடி துடைக்கிறதுக்கு தேவைப்படுன்றதுனால இங்கேயே போட்டு வச்சுருக்கேன். இல்லை காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலில் வந்துட்டு ஆல் கொடுங்க. தேங்க்யூ.